எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அம்மாயி ஆரோக்கிய சமையல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா 3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு தொக்கு செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். அட ஆமாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். எதுலேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை வச்சு தாங்க செய்ய போகிறோம். கருவேப்பிலை என்னடா ரொம்ப ட்ரையாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியே நல்லா கழுவி 2 நாளாக வந்து அப்படியே காற்றுலேயே வாட விட்டுருந்தேன். ஏன்னா அதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 3 months ஆனாலும் அது கெட்டு போகாது. அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னலான நம்ம ஃபுட்டில் கருவேப்பிலை இல்லாமல் ஒரு ரெசிப்பியே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிடும்போது ஏதோ ஒரு தீண்டத்தகாத பொருளை பார்க்குற மாதிரி டப்புன்னு எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஏன்னா அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சும் நம்ம அதை சாப்பிட்றதே கிடையாது. கருவேப்பிலை சாப்பிடும்போது நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி கைகால் வலி இருக்கிறவங்களாம் வந்துட்டு கருவேப்பிலை நிறைய எடுத்துக்க சொல்லி சித்தா டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுறதே இல்லை. அப்படி சாப்பிடாதவங்களுக்கும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஏதாவது ஒரு மிக்ஸ் வேணும், நம்மக்கிட்ட குழம்பு ரசம் எதுவும் இல்லை, இப்போ தீந்துருச்சு, வெறும் ரைஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு தொக்கெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா படால்னு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரெசிபி. இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ட் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. மினிமமாக நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டேங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்காக ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும். அதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு 1 ஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கோம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக இந்த கடுகு ஹீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் கடுகு எல்லாத்தையுமே வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். அதே மாதிரி அடுத்ததாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா மெதுவாக பொரிய வைக்கணும். ஏன்னா வேகமாக பொரிய வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு அது அப்படியே கிடைக்காது. அதனால கடுகு வெந்தயமெல்லாம் வந்து லைட்டாக பொரிய விடலாம். ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சு இது பொரிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutesலேயே இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கேக்கு தான் வெடிக்கிற சத்தம், கடுகுலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேன் வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கருவேப்பிலை வந்து அதில் நல்லா பொரிய வச்சுக்கலாம். நம்ம ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அடுத்து இதுக்குள்ளேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சு. போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம முதல்லையே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் கொத்தமல்லி இந்த 3ஐயும் வந்து இதில் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வணக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை இதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் போடாமல் அந்த ஆயிலே போதுமானதாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. நம்ம இந்த அளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இனி வந்து இதை தாளிச்சு விட்டுறலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையெல்லாம் வணக்கி எடுத்தங்களே அதே பேன் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்காக எண்ணெய் ஊற்றிருப்போம். அதனால் அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே பேனில் வச்சு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ இது தாளிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கடுகு மட்டும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 30 பல் அளவுக்கு பூண்டு வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 30 பல் அளவுக்கு ஒரு சின்ன பூண்டு தான் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நாட்டு பூண்டு. ஹைப்ரிட் பூண்டாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது காரம் கம்மியாக தான் இருக்கும். அதையும் இதில் போட்டுக்கலாம். பூண்டு வந்து இதில் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த தொக்கோட எடுத்து சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரைஸில் போட்டு சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் பூண்டு போடுறோம். இப்போ பூண்டு வணங்கிட்டு இருக்கும்போதே ஒரு வரமிளகாயும் போட்டுக்கலாம் மணத்துக்காக. நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் தான் போடுறோம். அதனால் ஒரு ஸ்மெல்லுக்காக வரமிளகாய் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த எண்ணெய்க்குள்ளேயே தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதவே போட்டுக்கலாம். ஆனால் எங்கிட்ட இப்போ பெருங்காயத்தூள் இருந்ததுனால நான் பெருங்காயத்தூள் எண்ணெய்க்குள்ளேயே போட்டேன். பூண்டு வந்து ஒரு பாதி அளவு வணங்கிடுச்சு. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க சூப்பராக சூட்டபிள் ஆகும். பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது டேஸ்ட், அது கொஞ்சம் இனிப்பு தன்மை கொடுக்கும். அதனால நம்ம சின்ன வெங்காயம் வந்து நல்லா பழைய வெங்காயமாக எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே போட்டாச்சு. நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த தொக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான முறையில் தாங்க செய்கிறோம். அதனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸ்க்கெல்லாம் வந்து இது சூப்பராக நம்ம வச்சுருக்கிற முறையை பொறுத்து அது கெடாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் எடுக்கும்போதும் வந்துட்டு ஈரம் இல்லாத ஸ்பூனில் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா காற்று கூட போகாமல் இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டு மனம் அதோட தன்மையெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா, இதெல்லாம் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. போதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியையும் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நிறையா ஊற்றும் போது தான் வந்து அது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து புளி தண்ணியை ஊற்றுறது. அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணியையும் இதில் ஊற்றியாச்சு. எங்கள் புளி வந்து கொஞ்சம் பழைய புளி, அதனால் அதோட கலர் மாறிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களோட புளிக்கு தகுந்த மாதிரி அது கலர் கிடைக்கும். அடுத்ததான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கிறோம். அடுத்ததாக காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கிறோம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வரமிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலரி விட்டுறணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சிம்மில் வச்சு கலரி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் கூட லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். எல்லாம் சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதோட மணம்லாம் சூப்பராக, அதோட அரோமா அப்படியே வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்கவே அப்படியே யம்மியாக இருக்குது பார்க்குறக்கு. பாருங்கள், அப்போ பூண்டு எல்லாம் அப்படியே மேலே வதங்கிட்டு இருக்கு. இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் ரைஸ் போட்டு இந்த தொக்கு போட்டு அப்படியே இதை நல்லா பிசைஞ்சு அப்படியே சாப்பிடும்போது கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.